கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல மாலை நேரத்திலேயும் அனுதின வேத தியானத்தை காலையில் கேட்டிருப்பீர்கள். இன்றைக்கு மாலையிலே வேத தியான நிகழ்ச்சியை உங்களோடு கூட வாரத்தின் இடையின் நாளிலே பகிர்ந்து கொள்வது மிகுந்த சந்தோஷம். தொடர்ச்சியாக எபிரேயர் நிருபத்தை ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற எங்கள் இரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய வேதத்தை தியானித்து உம்முடைய ஜனங்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்வது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் தாமே இந்த நாளின் தியான நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து தருவீராக. கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாகவும் தேவனுக்கு மகிமையாக இந்த தியானம் அமைய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29 வசனங்களை உள்ளடக்கியதான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தில் நம்மை ஓடும்படியாக சொல்லுகிற ஆக்கியோன் வசனத்தை முடிக்கும்போது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இங்கே எழுதியிருக்கிறார். முதலாம் வசனத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றும், முடிவு வசனத்தில் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் இந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த அதிகாரத்தில் நாம் தியானிப்பதற்கு ஏராளமான வசன பகுதிகள் இருக்கின்றன. இன்றைக்கு நம்முடைய தியானம் அதனுடைய 1 முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் நம்முடைய தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். முதலாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் இந்த வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டிய காரியம் இருக்கிறது. என்ன கவனிக்கணும்? நமக்கு சுற்றிலும் திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்கிறது. நம்மை சூழ்ந்து நிற்கிற 3 காரியத்தை இந்த வசனத்தில் பார்க்க முடிகிறது. 1, சாட்சிகள் சூழ்ந்து நிற்கிறது. 2வது பாரமும், 3வது பாவமும் நம்மை சூழ்ந்து தான் இருக்கிறது. ஸோ 3 காரியங்களுக்கு மத்தியில் தான் நாம் ஓட வேண்டியது இருக்கிறது. நாம் ஓட்டக்களத்தில் ஓடுகிறோம். நம்மை சுற்றிலும் 3 காரியம் இருக்கிறது. 1 சாட்சிகள், மற்றொன்று பாவம், மற்றொன்று பாரம். இந்த 3ல் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து எழுதுகிறான். 1 பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிடச் சொல்லுகிறான். சாட்சிகளை கவனிக்க சொல்லுகிறான். 2 காரியத்தை தள்ளிவிட சொல்கிறான், 1 காரியத்தை கவனிக்க சொல்கிறான். நம்ம வாழ்க்கையில் தள்ளி விடுகிறதுக்கு முன்னால் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. நாம் எதை கவனிக்க வேண்டும்? நமக்கு சுற்றிலும் இருக்கிற சாட்சிகளை கவனிக்க வேண்டும். எதற்காக? நாம் செய்ய போகிற 2 காரியங்கள் இருக்கிறது அல்லவா, தள்ளி விடுகிற காரியங்கள். அவைகளை எப்படி தள்ளிவிடலாம் என்பதற்கு நம்மை சூழ்ந்திருக்கிற சாட்சிகள் நமக்கு ஆதரவாய் இருக்க போகின்றன. கர்த்தர் நல்லவர். பாருங்க, பல நேரத்தில் பாவத்தையும் பாரத்தையும் நம்மால் தள்ளிவிட முடியவில்லை. ஏன்னா அதை எப்படி தள்ளி விடுறதுன்னு நமக்கு தெரியாததுனால தான் நம்ம அதில் சிக்கியிருந்தோம், அதில் தவிச்சுக்கிட்டோம். இந்த மாலை நேரத்தில் இவைகள் 2ஐயும் நாம் எப்படி தள்ள முடியும் என்பதற்கு சில சாட்சிகளை நாம் கவனிக்கப் போகிறோம். இந்த வசனத்தை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்வதற்கு 11ஆம் அதிகாரத்தை தியானித்திருக்க வேண்டும். அந்த வசன பகுதிகள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள்.
இல்லை என்றால் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்பதற்கு முன்பதாக எபிரெயர் 11ஆம் அதிகாரத்தை ஒரு விசை வாசித்து விட்டு இந்த வசனத்தை கேட்க ஆரம்பிங்கள். எபிரெயர் 13ஆம் அதிகாரத்தில் நமக்கான சாட்சிகள் இருக்கிறது. என்ன சாட்சி? நம்ம எப்படி பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட வேண்டும். முதல்ல பாரத்தை எப்படி தள்ளுறது ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லுகிறது. பாரத்தை தள்ளிவிடுதல் எப்படி? அதற்கு நல்ல உதாரணம் நம்முடைய முற்பிதாவாகிய நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாமுக்கு ஒரு பாரம் வருகிறது. அந்த பாரத்தை எப்படி தள்ளிவிடுகிறார்? முதல்ல பாரம் என்ன தெரிஞ்சுக்குவோம். இதை தெரிஞ்சுக்கிடணும்னா நீங்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துக்கு திருப்பணும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு ஒரு பாரம் வருகிறது. இந்த பாரத்தை ஆபிரகாம் எப்படி தள்ளி விடுகிறான்னு பாருங்கள். அப்போ தான் நம்மளால் அதை செய்ய முடியும். என்ன பாரம்? ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட ஈசாக்க மோரியா தேசத்தில் கொண்டு போய் மோரியா தேசத்தில் அவர் குறித்த மலை ஒன்றில் பலியிட சொல்லுகிறார். இது ஆபிரகாமுக்கு பாரமாக இருக்குமா இருக்காதா? வயதான காலத்தில் பிறந்த ஏகசுதன், ஆண்டவரை சொல்லுகிறார், உன் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய அப்படி சொல்கிறார். அப்படி ஏன்னா இதுக்கு பிறகு ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறக்காது. இதுக்கு முன்னாலேயும் பிள்ளை இல்லை, பின்னாலேயும் சாராள் வழி பிள்ளை இல்லை. ஆபிரகாமுக்கு பிள்ளை நான் சொல்ல மாட்டேன். சாராள் வழியாக வேற முன்னாலேயும் பிள்ளை இல்லை, பின்னாலேயும் பிள்ளை பிறக்க போகிறதில்லை. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு வேறே பிள்ளைகள் இருந்தார்கள். ஆகார் பெற்ற இஸ்மவேல், கேத்தூரால் பெற்றதான பிள்ளைகள் இருந்தார்கள். ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இருந்துச்சு. ஆனால் சாராளிடத்தில் பெற்ற வேறே பிள்ளைகள் அவனுக்கு இல்லை. இப்போ சொல்கிறாரு, இந்த பிள்ளையை கொண்டு போய் தான் நீ பலி செலுத்துன்னு சொல்கிறார். ஒருவேளை ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் நீ உனக்கு இருக்கிற ஒரு பிள்ளையை கொண்டு போய் பலி செலுத்துன்னு சொன்னால் கண்டிப்பாக கேத்தூரின் பிள்ளைகளையோ அல்லது ஸ்தோத்திரம் கேத்தூர் பிள்ளைகளை தான் கொண்டு பலி செலுத்தியிருப்பான். ஏன்னா ஆகாருக்கு ஒரு பிள்ளை தான் இருந்துச்சு, கேத்தூர்களுக்கு நிறைய பிள்ளை இருந்துச்சு. ஸோ கேத்தூராளுடைய பிள்ளைகளை கொண்டு பலி செலுத்தியிருப்பான். அது அவனுக்கு பெரிய பாரமாக இருந்திருக்காரு. இப்போ இவன் பாரம் என்ன? தேவன் தனக்கு தந்த பிள்ளைய தேவனே பலி செலுத்த சொல்லுகிறார். இப்போ இந்த பலி செலுத்துகிற இந்த பாரத்தோடு அவன் மோரியா தேசத்துக்கு போகிறான். அந்த தேசத்தில் வந்த பொழுது மலையை கண்டுபிடித்து விட்டான். இப்போ அந்த மலை மேலே ஏறி போகணும். இப்போ இவனுக்கு ஒரு பாரம் இருக்குது பாருங்கள். இந்த பாரத்தை எப்படி தள்ளுறான் பாருங்கள். ஈசாக்கும் ஆபிரகாமும் மலை மேலே ஏறுறாங்க. ஈசாக்கு ஆபிரகாம் தன் தகப்பனாகி ஆபிரகாம் இடத்துல கேட்குறேன், என் தகப்பனே இதோ அடியேன், நம்முடைய கையிலே நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, விறகும் இருக்கிறது, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறான். ஒரு நல்ல தகப்பனுடைய பிள்ளை. ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகள் இப்படி இருக்குன்னு நீங்கள் எதிர்பாருங்க. ஆலயத்துக்கு புறப்பட்டால் ஆலயத்துக்கு புறப்படுகிற உங்கள் கையில் பரிசுத்த வேதாகமும் பாட்டு புத்தகம், நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய காணிக்கை இருக்கணும். நிறைய பேர் சர்ச்சுக்கு வரும்போது பைபிளை கொண்டு வர்றதில்லை, பாட்டு புஸ்தகம் கொண்டு வர்றதில்லை. காணிக்கை எப்படி கையில் இருக்கும் வச்சுக்கோங்களேன். காணிக்கை போடுறதுக்காக காணிக்கை இருக்குது இல்லையோ, நம்ம பர்ஸில் பணம் இருக்க தான் செய்யும். ஸோ அதை நான் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. எத்தனை பேர் இன்றைக்கு ஆலயத்துக்கு வரும்போது உங்கள் பைபிளை நீங்கள் எடுத்துகிட்டு வர்றீங்க? இன்றைக்கி பாட்டு புஸ்தகம் கொண்டு வந்து பாட்டு பாடி ஆராதிக்கிறவங்க எத்தனை பேர்? எங்களுடைய திருச்சபையில் அந்த பேடனே கிடையாது. ஏன்னா நாங்கள் டிஸ்பிளேயில் பாட்டு போட்டுருவோம். இன்றைக்கி நிறைய திருச்சபை அப்படி மாறிட்டு விசுவாசிகள் டிஸ்பிளேயில் பாட்டை பார்த்து பாடிக்கிறாங்க. சில சபை இதையும் தாண்டி போய்விட்டது, டிஸ்பிளேயிலேயே வசனத்தையும் போட்டிருந்தாங்க. ஸோ பைபிளும் கொண்டு வர வேண்டாத நிலைக்கு விசுவாசிகளை ஊழியர்கள் மாற்றிவிட்டார்கள் என்று சொல்வேன். விசுவாசிகள் நீங்கள் நல்லவங்க, ரொம்ப பரிசுத்தமான ஜனங்கள். உங்களை கெடுத்தது ஊழியர்கள் தான். காரணம், அறிவியல் வளர்ந்து விட்டது. ஆகவே நம்முடைய சபை ஸ்தோத்திரம் அறிவியலுக்கு தகுந்தபடி நம்முடைய சபையும் வளர வேண்டும் என்று சொல்லி வேத வசனம், பிரசங்கம் எல்லாமே டிஸ்பிளே. அப்போ நீங்கள் என்ன செஞ்சால் போதும், அதை பார்த்தா மட்டும் போதும். உங்கள் கையில் என்ன வேண்டாம்? பைபிள் வேண்டாம், பாட்டு புத்தகம் வேண்டாம், காணிக்க நீங்கள் கொண்டு வந்தால் உண்டு. ஆனால் ஆபிரகாமுடைய மகனாகி ஈசாக்க பாருங்கள், அவன் தகப்பன்கிட்ட கேட்குற நல்ல கேள்வி.
தகப்பனே பலி செலுத்த தானே போகிறீங்க, ஆராதனைக்கு தானே போகிறீங்க, கர்த்தரை தொழுது கொள்ள தானே போகிறீங்க. கர்த்தரை தொழுது கொள்ள போனால் எதெல்லாம் இருக்கணும்? கத்தி இருக்கணும், நெருப்பு இருக்கணும், விறகு இருக்கணும், பலிக்கான ஆட்டுக்குட்டி இருக்கணும். நம்ம பாஷையில் சொல்கிறேனே, ஆலயத்துக்கு ஆராதனைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் கையில் பைபிள் இருக்கணும், பாட்டு புஸ்தகம் இருக்கணும், தேவனுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை இருக்கணும். கூடவே சொல்கிறேன், தேவனுக்கு செலுத்தக்கூடிய ஸ்தோத்திர பலிகள் உங்களிடத்தில் இருக்கணும். நல்லது தானே? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஆபிரகாம் போகின்றான். இப்போ மகன் கேட்குறான். ஆபிரகாமுக்கு இந்த பாரம் இருக்குதுங்கிறத நான் சொல்கிறேன். ஆபிரகாம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே மகனா ஈசாக்குக்கு என்ன பதில் சொல்கிறான் தெரியுமா? கர்த்தர் பலிக்கான ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொள்வார். இப்போ இவனுக்கு பாரம் இருக்குது. இந்த பாரத்தை எப்படி தள்ளி விடுறான் பாருங்க. இந்த பாரத்தை யார் மேலே போடுறான்? கர்த்தர் மேலே தள்ளி விடுறான். இதுக்கு ஒப்புமையாக ஒரு வசனம் சொல்லட்டா? சங்கீதம் 55:22 என்ன வசனம்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அப்போ கர்த்தர் மேலே பாரத்தை, நம்ம பாரத்தை எப்படி தள்ளிவிடணும்? இதுக்குத்தான் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், நம்ம சூழ்ந்து நிற்கிற சாட்சிகளை கவனியுங்க. பாரத்தை எப்படி தள்ளி விடுறது? ஆபிரகாம் அழகாக அந்த பாரத்தை தள்ளுறான் பாருங்க. யார் மேலே? கர்த்தர் மேலே பாரத்தை போடுறான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாவத்தையும் பாரத்தையும் தள்ளணும்னு சொன்னால் பாரத்தை தள்ளுறதுக்கு ஆபிரகாமை கவனிங்க. இன்னொரு உதாரணம் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறேன். ஆபிரகாமுக்கு இன்னொரு பாரம் வருது. ஆதியாகமம் 21 என்ன பாரம்? ஆகார் பெற்ற குமாரன் இஸ்மவேல் வளர்ந்து கொண்டிருக்கிறான். சாராள் இப்பொழுது கர்ப்பவதியாய் குமாரனை பெறுகிறாள். ஈசாக்கு அவன் வளருகிறான், விருத்த சேதம் பண்ணப்படுகிறான். 8வது நாளிலே அவன் சிறிய வயதாக வளரும் பொழுது ஆகார் பெற்ற மகனாகிய இஸ்மவேல் சாராள் பெற்ற மகனாகிய ஈசாக்கை கிண்டல் பண்ணுறான், கேலி பண்ணுறான். இது சாராளுக்கு மிகுந்த துக்கமாக இருக்கிறது. உடனே என்ன சொல்கிறா? ஆகாரையும் அவன் பிள்ளையையும் தள்ளிவிடும் என்று சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொல்கிறான். நல்ல கவனிங்க. நல்லா போயிட்டு இருந்த ஆபிரகாம் வாழ்க்கை திடீர்னு ஒரு பாரம் மேலே சுமத்தப்படுகிறது. என்ன பாரம்? ஆகார் பெற்ற மகனாகி இஸ்மவேலை தள்ளிவிட சாராள் சொல்லுகிறான். இப்போ இந்த பாரத்தை அவனால் ஹேண்டில் பண்ண முடியலை. எப்படி தள்ளி விடுறது இந்த பாரத்தை? அவன் பெத்த பிள்ளை இல்லை, சாதாரணமாக தள்ளி விட முடியுமா? ஆகாரை சேர்த்துக்கோன்னு சொல்லி மனைவி சொன்னால் சேர்த்துக்கிடணும். இப்போ தள்ளி விடணும்னா தள்ளி விடவும் செய்யணும். ஆபிரகாம் சங்கடத்தில் இருக்கிறான். இந்த இடத்துல அவன் பாரம் எப்படி தள்ளப்படுது பாருங்க. கர்த்தர் இந்த இடத்துக்கு இறங்கி வர்றான். சில நேரத்தில் நம்ம பாரத்தை கர்த்தர் மேலே வைக்கணும். சில நேரத்தில் நம்ம பாரத்தை தள்ளி வைக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார் பாருங்க. இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு இந்த பாரத்தை தள்ளுறதுக்கு வழி தெரியல. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு உதவி செய்கிறார். என்ன செய்கிறார்? இப்போ நீ சாராள் சொல்கிறத கேளு அப்படிங்கிறார். கவனிங்க. இந்த பாரத்தை தள்ளி விடுறதுக்கு சாராள் சொல்கிறத கர்த்தர் கேட்க சொல்கிறார். அப்படி கேட்டால் தான் உன் பாரம் தள்ளி விடப்படும். ஏன் சாராள் சொல்கிற காரியத்தை ஏன் கர்த்தர் கேட்க சொன்னார்? பாரம் வெளியாகணும்னா இப்போ நீ கேட்டு தாகணும். இப்போ ஏன் ஆண்டவர் சாராள் சொல்கிறத கேளுன்னு ஆபிரகாம்கிட்ட சொன்னார் தெரியுமா? ஆதியாகமம் 16 அதிகாரத்தில் அப்போ ஆபிரகாமுக்கு சாராள் சொன்னதை ஆபிரகாம் கேட்டான். அந்த நேரத்தில் கர்த்தர்ட்ட இவன் ஆலோசனை கேட்கல. மனைவி சொன்ன உடனே ஆகாரை மனைவியாக்கிக்கிட்டான். சாராள் சொன்ன உடனே இப்போ அதே சாராள் தான் சொல்கிறா ஆகாரை தள்ளுங்கிறார். இப்போ ஆபிரகாம் பாரத்தை தள்ளிவிட முடியாமல் முழிக்கிறான்ல. கர்த்தர் எந்த உதவி செய்கிறார் பாருங்க. அன்னைக்கு நீ சாராள் பேச்சை கேட்டு தானே ஆகாரை எடுத்துக்கிட்ட. இன்றைக்கி அந்த சாராள் சொல்கிறது நீ கேளு. நீ சொல்லி கேட்டால் தான் உன் பாரம் தள்ளப்படும். புரிந்துக்கிட்டீங்களா? இப்போ நம்மளா பிரச்சனைகளை மாட்டினா அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கு கர்த்தர் ஆலோசனை சொல்கிறாரு. தேவன் நம்ம மேல் ஒரு பாரத்தை வைக்கும் பொழுது அந்த பாரத்தை தீர்க்கக்கூடிய வழிகளையும் தேவன் நம்முடைய இருதயத்திலும் தருகிறார். இப்போ
பாரத்தை எப்படி தள்ளி விடுகிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? எபிரெயர் 12:1 உங்கள் பாரம் எப்படி தள்ளப்படணும்? ஆபிரகாமுக்கு 2 விதத்தில் தள்ளப்பட உதவி செய்தார். ஒன்று, அவனாகவே தன் பாரத்தை கர்த்தர் மேலே வச்சான். இன்னொன்று, அவன் பாரத்தை லகுவாக்க கர்த்தர் உதவி செய்தார். சரிங்களா? இப்போ பாரத்தை தள்ளி விட்டாச்சு. பாவத்தை எப்படி பாஸ்டர் தள்ளுறது? இதுக்கு சாட்சிகளை தான் கவனிக்கணும். நம்ம சுற்றிலும் இந்த 2 கூடவே நிற்கும் பாருங்க. பாரமும் நிற்கும், பாவமும் நிற்குது. இதை தள்ளி விடுறதுக்கு நம்மளை சூழ்ந்து நிற்கிற சாட்சிகளை தான் பார்க்கணும். பார்க்கலாமா? முற்பிதாக்களாகிய யாக்கோபுடைய மகனாகிய யோசேப்பை கவனிப்போம். அவன் ஒரு உத்தம புருஷன் அல்லவா? அவன் வாழ்க்கையில் பாவம் அவனை நெருக்கி வருகிறது. போத்திப்பார் வீட்டில் அடிமை வேலையாக இருக்கிறான். அவன் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது போத்திப்பாரின் மனைவி அவன் மேல் கை போட நினைத்து அவளை தன்னோடு கூட பாவத்திற்கு அழைக்கிறார். இந்த இடத்துல யோசேப்பை பாவம் நெருங்கி வருது. எபிரெயாக்கியன்னு சொல்கிறான், பாவத்தை தள்ளி விடுங்கன்னு சொல்கிறான். இப்போ நெருங்கி வருகிற பாவத்தை எப்படி தள்ளி விடணும்னு சொல்லி யோசேப்பு சொல்லி கொடுக்குறான் பாருங்க. அவன் எப்படி தள்ளி விட்டான் பாவத்தை? அவனை சுற்றிலும் பாவம் நெருங்கிட்டு, வீட்டில் யாரும் இல்லை. பொதுவாகவே பாவம் எப்போ நம்மகிட்ட நெருங்கும் அப்படின்னா, யாருமே இல்லாத தருணத்தில் தான் இந்த பாவம் நம்மளை நெருக்கும். 10 பேர் கூடி இருக்கிற இடத்துல பாவம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. கொஞ்சம் அது கால தாமதமாக வரும். ஆனால் யாருமே இல்லாத நேரம் பார்த்து தான் நம்ம இடத்துல இந்த பாவம் என்ன செய்யுது? நெருங்குகிறது. பாவம் நெருங்கி வராது நான் சொல்லவே மாட்டேன். எவ்வளோ பெரிய பரிசுத்தவனாக இருந்தாலும் பாவம் அவனை நெருக்கத்தான் செய்யும். ஆனால் தள்ளி விடுறது எப்படி? யோசேப்பு சொல்கிறான், சுலபந்தான் தள்ளி விடுறது. எப்படி தள்ளி விடலாம்? அவன் அழகான ஒரு பதில் சொல்கிறான். நீ அவருடைய மனைவியாயிருக்க நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று கேட்கிறான். இத்தனை பெரிய பொல்லாங்கு. அவன்கிட்ட நெருங்கி வர்ற பாவம் சாதாரண பாவம் இல்லை. ஒருவேளை இப்படி எடுத்துக்கொள்ளுங்களேன், அந்த யோசேப்பை நெருங்கி வந்த அந்த பெண் ஒரு திருமணமாகாத ஒரு பெண்ணாக இருந்திருந்தால், அவள் இவனை கட்டாயப்படுத்தினால் யோசேப்பு அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கலாம்? விழுந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு நியாயத்தையும் அந்த காலங்கள் கற்பித்து விடுவார்கள். ஆனால் அவள் இன்னொருவருடைய மனைவி. அப்படியானால் பாவம் என்பது நம்மிடத்தில் வரக்கூடிய பாவம் மட்டுமல்ல, நமக்காக வருகிற பாவம் அப்படின்னு பூமியில் கிடையவே கிடையாது. நல்லா போச்சுக்கோ. நம்மகிட்ட மட்டும்தான் அந்த பாவம் ஃபஸ்ட்டு கால் வைக்குது அப்படின்னு ஒரு பாவத்தை சொல்லுங்க பார்ப்போம். அப்படி ஒரு பாவம் பூமியில் இருக்குதா? இல்லை. இந்த பாவமானது ஏராளமான பேரை நாசப்படுத்தி அழித்துட்டு தான் இப்போ யார்கிட்ட வந்திருக்குது? நம்மகிட்ட வந்திருக்கு. அப்படியான இந்த பாவம் இன்னொருக்குள்ளது, இன்னொருத்தருடைய பாவம். யோசேப்பு சொல்கிறான், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்படியானால் அந்த ஸ்தோத்திர போத்திப்பாருடைய மனைவி கொண்டு வந்த பாவம் என்பது இன்னொருத்தனுடைய பாவம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்களும் நானும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை எப்படி பார்க்கணும்? இது எனக்கான பாவம்னு சொல்லி பார்க்காதீங்க. இது நிறைய பேரை காயப்படுத்தின பாவம். அப்படி இல்லைன்னா இப்படி புரிஞ்சுக்கோங்க, இது போத்திப்பாரின் மனைவியின் பாவம். போத்திப்பார் மனைவியினுடைய வாழ்க்கையில் உள்ள பாவத்தில் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கணும். ஆமேனா? கர்த்தர் நல்லவர் அல்ல. நல்ல ஒரு வெளிப்பாடு பாருங்கள். எந்த பாவத்தையும் இப்படி பாருங்கள், அது மற்றவருடைய பாவம். அந்த பாவத்தினால் என்னை நான் தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா பாவத்தை தள்ளி விட்டுறலாம். யோசிப்பு அந்த பாவத்தை எப்படி தள்ளுனா? இப்படி தான் தள்ளுனா. அவன்கிட்ட நெருங்கி வந்த பாவத்தை, இது மற்றவருடைய பாவம். அப்படியானா இதுக்கு நான் ஒரு பைபிளில் ஒரு வசனம் சொல்லுவேன், பிறனுடைய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. யாத்திராகமம் 20. இன்றைய பிறருடையதை ஒன்றையும் நம்ம இச்சியாமல் இருந்தால் யோசேப்பு போல் அந்த பாவத்தை என்ன செஞ்சிடலாம்? தள்ளி விட்டுடலாம். புரிந்து கொள்ளிட்டீங்களா? இப்போ பாவத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? தள்ளிட்டோம். யாரோட உதவியால்?
யோசேப்பின் உதவியால். பாரத்தை எப்படி தள்ளணும்? ஆபிரகாமுடைய உதவியால். இப்போ பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு அங்கே நிற்கக்கூடாது. நம்ம தள்ளிட்டோம்ல அப்படின்னு நம்ம நின்றக்கூடாது. நம்ம இப்போ என்ன செய்யணும்? ஓட ஆரம்பிச்சிடணும். ஏன்? திரும்பவும் அந்த பாரமும் பாவமும் நம்மை தாக்கலாம். ஆகவே நம்ம என்ன செய்யக்கூடாது? திரும்பவும் நின்றாமல் ஓட ஆரம்பிச்சிடும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு என்ன செய்வோம்? ஓட ஆரம்பித்து விட வேண்டும். சரி, இப்போ நான் இன்னொரு வசனத்துக்கு வருகிறேன். என்ன வசனம் அப்படின்னா 4வது வசனம். 4வது வசனம் என்ன சொல்லுது? பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இன்னொரு தமிழ் வேதாகம் எப்படி சொல்லுகிறது? பாவம் உங்களிடத்தில் நெருக்கி நிற்கத்தான் செய்கிறது, ஆனால் நீங்கள் பாவத்தை எதிர்க்கவும் செய்கிறீர்கள். ஆனால் இன்னும் நீங்கள் முழு மூச்சு அதை எதிர்க்கலை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறாங்க. பாவத்தை எதிர்க்கிறோம், இது பாவம் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் முழு வீச்சாக அதை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நிறைய நேரத்தில் பாருங்கள், சில பாவங்களுக்கு நம்ம ஒத்து போய்விடுகிறோம். நம்ம செய்கிறதில்ல, சரி என்ன செய்ய அவ்வளோதான் அப்படின்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகிறோம். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகிறது பிரச்சனைக்குரியது. கண்டு கொள்ளாமல் போகிறது ஒரு பிரச்சனைக்குரிய பாவம். எந்த பாவத்தையும் முழு மூச்சாக நம்ம எதிர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்திலேயும் நீங்கள் அப்படி பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து நின்றிருக்கிறீர்களா? நான் ஒரு காரியத்தை, இந்த எதிர்த்து நிற்கிறதுல ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டதை சொல்லுகிறேன். நாம் எந்த பாவத்தை அதிகமாய் எதிர்க்கிறோமோ அந்த பாவத்தினுடைய போராட்டம் நமக்கு அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா பிசாசு சும்மா இருக்க மாட்டான். நீ இந்த பாவத்தை ரொம்ப எதிர்க்கிறியா? ஓகே, நீ எதிர்க்கும்போது நம்மகிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டான். எதிர்க்கும்போது முழு ஃபோர்ஸை எதிர்ப்போம். நம்ம ஒரு கட்டத்தில் ஜெயிச்சிட்டோம் பார்த்தீங்களா? ஜெயிச்ச பின்னால் நம்ம ஒரு பலகீனமான நாட்களுக்குள்ளே போவோம். அந்த நேரத்தில் இதே பாவத்தை சத்துரு நம்ம வாழ்க்கையில் வைத்து கவித்து விடுவான். வேத புத்தகத்தில் ஒரு சாட்சியை நம்ம கவனிக்க போகிறோம். எப்படி கவனிக்கலாம்? நமக்கு சாட்சி தான் சூழ வச்சிருக்கிறார் ஆண்டவர். தாவீதை உதாரணமாக எடுத்துக்குவோம். தாவீது சாட்சிகள் பட்டியல் வருகிறார் அல்லவா? நாம 11:32 தாவீது சாமுவேல் என்பதெல்லாம் சொல்கிறார்ல. தாவீது இந்த பாவத்தை எதிர்த்து நின்றதில் அவன் எப்படி விழுந்து விட்டான் பாருங்கள். இஸ்போசேத்தினுடைய வாழ்வு அல்லது அப்னேருடைய வாழ்க்கை, சவுலுடைய வாழ்க்கை, இவங்க வாழ்க்கையிலெல்லாம் பாவத்தை எதிர்த்தவன் இந்த தாவீது. சவுலை கொன்னவனை தாவீது என்ன செஞ்சான்? கொன்னுட்டான். நீதிமான நீ எப்படி கொல்லாமல் பயம் வராமல் போச்சுன்னு சொன்னான். ஸ்தோத்திரம். அப்னேரை கொன்னவனை தாவீது சும்மா விடலை. அப்னேரை கொன்னது யார்? யோவாபு சாகும்போது சாதாரணமாக சாகலை. சரி, நீங்கள் இன்னொரு பகுதியை படிங்க. சவுலுடைய மகனாக இஸ்போசேத்தை கொல்றாங்க. அவனையும் தாவீது விட்டு வைக்கலை. புரியுதுங்களா? ஸ்தோத்திரம். தன்னுடைய மகனே தவறாய் பயன்படுத்துகிறான். அவன் மேல் தாவீது மிக கோபமேறி இருக்கிறான். இப்படிலாம் பாவத்தை எதிர்த்த தாவீது ஒரு கட்டத்தில் அவனே அந்த பாவத்தில் விழுந்துட்டான் பாருங்க. அவன் பாவத்தை எதிர்க்கலைன்னு சொல்லவே முடியாது. தாவீது நன்றாய் பாவத்தை எதிர்த்தான். ஒரு கட்டத்தில் எந்த பாவத்தை தாவீது எதிர்த்தானோ அந்த பாவத்தில் விழுந்து போனான். 2 சாமுவேல் 11 பத்சேபாளை எடுத்துக்கொள்கிறான். உரியாவை கொன்று விடுகிறான். இந்த ரெண்டுமே தாவீது எதிர்த்த காரியம். மற்றவங்க கூடிய மனைவி எடுக்கவும் கூடாது, மற்றவனை கொல்லவும் கூடாதுன்னு நினைச்சவன் தாவீது. ஆனால் பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்தவன் முழு வீச்சில் அதை எதிர்க்க தவறி போனான். இந்த மாலை நேரத்திலையும் உங்கள் வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் பாவத்துக்கு விரோதமாய்
முழு வீச்சில் எதிர்த்து நிற்கிறீங்களா? அப்படி எதிர்த்து நின்னீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் ஜெயிச்சிடலாம். சரி பாஸ்டர், பாவத்துக்கு விரோதமாக நான் எதிர்த்து நிற்கிறேனே, ஆனால் சில நேரத்தில் நான் பாவத்தில் விழுந்துருந்தேனே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பதில் நம்முடைய பலன் போதாது. நம்முடைய பலன் போதாது. நமக்கு யாருடைய பலன் வேணும்? பாவத்துக்கு விரோதமாய் போராடின நம்முடைய இரட்சகரின் பலன் வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவன் பாவத்துக்கு விரோதமாக எப்படி எதிர்த்து நின்னா தெரியுமா? அவர்கிட்ட பாவம் நெருங்கி வராமல் இருந்துச்சா? வந்துச்சு. அவர்கிட்ட ஏகப்பட்ட பிரச்சனை அவருக்கு வாழ்க்கையில் வந்துச்சுங்க. உலகம் அவர் கண் முன்னால் வந்து நின்றுச்சு. அழகாக எதிர்த்தாரு. இயேசு தனித்து நிறைய பேரோட பேசியிருக்கிறார். எதிர்த்தார. அவர் எப்படி எதிர்த்தாரு? அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய உதவினால தான் ஏசப்பா பாவத்தை என்ன செஞ்சிட்டாரு? முழு வீச்சில் எதிர்த்துட்டார். இந்த மாலை வேளையிலே சொல்லுகிறேன், நம்மால் பாவத்தை ஓரளவுக்கு தான் எதிர்க்க முடியும். முழு மூச்சாக பாவத்துக்கு விரோதமாக நம்ம எதிர்க்கணும்னு சொன்னால் நாம் தேவனையும் இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவரையும் முழுமையாக சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பிரசங்கம் கேட்டிருக்கலாம். வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும்னு சொன்னேன். அது வரணும்னா இயேசுவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவைன்னு சொன்னேன். அப்போ இயேசுவும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்தால் நம்ம பாவத்துக்கு விரோதமாக எதிர்க்கும் போது நம்மால் முடியாதவைகளில் தேவன் உதவி செய்கிறார். நம்மால் முடியாததுன்னு தெரியும். அவரை சார்ந்துக்கிட்டா அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால தான் 3ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறான், பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். சாட்சிகளை கவனிக்க சொன்ன ஆக்கியோன் இயேசுவை நினைக்க சொல்லுகிறான். இயேசு யாருடைய உதவினால பாவத்தை ஜெயித்தாரு? பிதா பரிசுத்தாவியனுடைய உதவினால தன்னை சூழ்ந்து எதிர்த்து, தன்னை சூழ்ந்து நெருக்கி வந்த பாவங்களை அவர் எதிர்த்து ஜெயம் எடுத்து விட்டார். ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மாலை நேரத்திலேயும் இந்த வாக்கியத்தை நீங்கள் சற்று கவனியுங்கள். 1ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தில் நாம் பாரத்தையும் பாவத்தையும் தள்ளி அதை எதிர்த்து ஜெயிக்கிறவர்களாக மாற வேண்டுமா? அப்படி மாறினால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயமாக சொல்லுவேன். நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டு நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் நமக்கு கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த 11ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க, எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணப்படும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். நம்ம எதிர்க்கிற எதிர்ப்பில் நமக்கு கிடைக்க போகிற ரிசல்ட் என்ன? நீதியாகிய சமாதான பலனை தரும். நமக்கு நல்ல சமாதானம் கிடைக்கும். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற சாட்சிகள் பெற்றுக்கொண்ட சமாதானம் எத்தனை தெரியுமா? உதாரணம் சொல்லணும்ல, யோசேப்பு அன்னைக்கு பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து அவன் போராடுறதுனால அவனுக்கு என்ன சமாதானம் கிடைச்சி? ஆட்சி பீடத்தில் உட்காரும் போது குற்றமற்றவனாய் உட்கார்ந்தான். எந்த தவறும் அவன் வாழ்க்கையில் என்ன செய்யலை, நடக்கலை. குற்றமற்றவனாய் உட்கார்ந்து விட்டான். இந்த மாலைவழியில் இந்த வசனத்தின் அடிப்படை 11ஆம் வசனுக்கு சொல்லப்படுகிற அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான், பாவத்தையும் பாரத்தையும் தள்ளி பாவத்தை முற்றிலும் எதிர்த்து நில்லுங்க. தேவனுடைய உதவியோடு, சாட்சிகளின் உதவிகளோடு எதிர்த்து நின்று பாருங்கள். நிச்சயமான ஒரு ஜெயம் உங்களுக்கு கிடைக்கும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான மாலை நேரத்தில் இந்த வேத தியானத்தை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கேட்கிற பிள்ளைகளுக்கு இது பிரயோஜனம் உண்டாக கர்த்தர் கிருபை செய்யும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவை. கேளுங்கள், மற்றவர்கள் கேட்கும்படி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
God bless you. Amen.